பிரேஸ் ஜீசஸ். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இயேசுடைய வசனத்தை கேட்கலாமா? இன்னைக்கு ஜான் சாப்டர் 4 அதுல வேர்ஸ் 46ல இருந்து நம்ம படிக்க போகிறோம். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சை ரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படி வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வரவேண்டும் என்றான். அவன் அவ்வளோ வருத்தத்தோடும் பாரத்தோடு இருந்தான். இயேசு என்ன சொன்னாங்கன்னு கூட அவனுக்கு காதுல கேட்கல. ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வரவேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அப்புறம் என்னாச்சு? அவனுடைய மகன் இம்மிடியட்டாக சுகம் படுத்தான். அவங்களுடைய வேலைக்காரர்கள் வந்தார்கள், வழியிலே சொன்னாங்க, உங்க பையன் உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லி. கடைசி வசனம் சொல்லுகிறது, அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். ஆமேன். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி, ஒரே ஒரு வார்த்தையை அந்த மனிதன் நம்பினான். அவனுடைய மகன் சுகமானான். அவனும் அவனுடைய குடும்பத்தார் அனைவரும் விசுவாசித்தார்கள். ஆமேன். நன்றி இயேசுவே. சகோதர சகோதரிகளே, இயேசுவின் வார்த்தை ஆவியும் ஜீவனுமானது, உயிருள்ளதும் எப்பொழுதும் செயல்படுகிறதா இருக்கிறது. இயேசுவின் வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை விட அதிக ஷார்ப்பானது. இயேசுவின் வார்த்தையை நாம் விசுவசிப்போம். இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசிப்போம், நித்திய ஜீவனை அடைவோம். இயேசு சொன்னாங்க, என்னை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று. இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திற்கே எல்லா மகிமையை செலுத்துகிறோம். ஆமேன். I bless you all in the name of Jesus Christ. Amen. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen.